தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 11/6/2016 சனிக்கிழமை மகம் நட்சத்திரம் மதியம் 1:38 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து கையெழுத்தும் தலையெழுத்தும் பற்றிய தொடர்ச்சியாக சொல்லப் போகின்றேன். ஆங்கில எழுத்திலே ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் ஒவ்வொரு மதிப்பீடு இருக்கிறது. எண்கணிதத்திலே A என்றால் அதற்கு மதிப்பு 1, B என்றால் அதற்கு மதிப்பு 2, C என்றால் அதற்கு மதிப்பு 3 என்று ஒவ்வொன்றுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். S என்று சொன்னால் அதற்கு மதிப்பீடு 3, G என்றால் அதற்கு 3, P என்ற எழுத்திற்கு 8, N என்று எழுதினால் 5. இந்த எண்களுடைய கூட்டுத்தொகையை வைத்து எண்கணிதம் ஒரு பொன்கணிதம் என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே S என்று ஒருவர் எழுதினால் அவருடைய வாழ்க்கையிலே அது நாக எழுத்தாக இருக்கிறது, பாம்பு போன்ற வடிவத்தில் இருக்கிறது. G என்று உருவத்தை கொடுத்தால் அதுவும் பாம்பு போன்ற வடிவத்தில் இருக்கிறது. ஆங்கிலத்திலே உள்ள P என்ற எழுத்தை எழுதி பாருங்கள், விசிறி மாதிரி இருக்கிறது. P என்ற எழுத்துக்கு விசிறி எழுத்து என்று ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறேன். ஒரு பெயரிலே N இருந்தால் அவர் பொதுநலத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். நடராஜன், நாகராஜன், நாகப்பன், நல்லகருப்பன் என்றெல்லாம் எழுதினால் முதலிலும் N முடிவிலும் N வரும். N என்பது 2 கோடுகளை இணைக்கின்ற ஒரு பாலமாக இருப்பதனாலே அதற்கு பால எழுத்து. இப்படியெல்லாம் வடிவங்களை பொறுத்தும் வாழ்க்கை அமைகின்றது. அந்த அடிப்படையிலே எழுத்து ஒரு சிலர் மிக அழகாக எழுதுவார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப அழகா எழுதியிருந்தார். உங்களுடைய எழுத்து ரொம்ப முத்து முத்தா இருக்குன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, இந்த எழுத்து நல்லா இருக்குங்க, ஆனா தலையெழுத்து நல்லா இல்ல, பல இடத்துல வேலைக்கு இருந்தேன், ஒரு இடத்துலயும் நிலைச்சிருக்க முடியலையேன்னு கேட்டாரு. சிலருக்கு அப்படி அமைந்து விடுகின்றது. பொதுவாக எழுத்து அழகாக எழுதுபவர்களுக்கு என்று ஒரு கவிதை. எழுத்து அழகாய் மிகச் சிறிதாய் இருப்போர் எல்லாம் இயற்கையிலே தமிழார்வம் மிக்கார், மற்றோர் வழுத்துதலை விரும்பிடுவார், வாஞ்சையோடு வந்த விருந்து அளித்திடுவார். வறுமை கொஞ்சம் குவிந்திருக்கும் இவரிடத்தில் கோபத்தாலே கூறுவதால் பின் விளைவை கூட எண்ணார். எவரோடும் பேசுகின்ற இனிமையாலே இவரோடு பழக்கங்கள் நிறைய சேரும் என்று அந்த அழகாக எழுதுபவர்களை பற்றி ஒரு அழகான கவிதை உண்டு. எழுத்து அழகாக எழுதுபவர்கள் எல்லாம் தமிழார்வம் மிக்கவர்களாக, கலையில் இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்களாம். ஆனால் அவர்களிடத்தில் வறுமை கொஞ்சம் குவிந்திருக்கும், பொருளாதார பற்றாக்குறை இருக்குமாம். விருந்து ஓம்புவதிலே மிகவும் சிறந்தவர்கள், வந்த விருந்து அளித்திடுவார்கள். அதே நேரத்தில் கோபத்தாலே வருகின்ற பொழுது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல கோபப்படவே மாட்டார்கள். கோபப்பட்டால் அதன் விளைவாக பின்விளைவை சிந்திக்காமலேயே பேசிவிடுவார்களாம். இப்படி எழுத்தினுடைய அமைப்பை பொறுத்து ஒருவருடைய குணத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே நீங்களும் உங்கள் நண்பர்களிடம் பழகுகின்ற பொழுது அவருடைய எழுத்துக்களை ஆராய்ந்து அந்த குணம் நமது குணத்துக்கு ஏற்றதாக அமைகிறதா, இல்லை என்றால் அவர்கள் குணத்தை மாற்ற முடியாவிட்டாலும் கூட நீங்கள் அனுசரித்து சென்று நட்பை பலப்படுத்திக் கொள்ள இயலும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறி நிம்மதி காணுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. வருமான பற்றாக்குறை அகலும். புதன் 2இல் இருப்பதால் சகோதர ஒற்றுமை பலப்படும். ரிஷபராசி நேயர்களே, பதவி உயர்வுக்கு உங்கள் பெயர் பரிசீலிக்கப்படுகின்ற நாள். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். பொதுநலத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலங்கள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, செல்வாக்கு மேலோங்கும் நாள். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். இடம் பூமி வாங்குவதில் நாட்டம் செல்லும். விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாமல் செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரும் நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். விரயங்கள் அதிகாலையிலேயே வந்தாலும் கூட அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. 2இலே குரு இருப்பதால் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. கொடுத்த வாக்கை கடைசி நேரத்திலாவது நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள். விலையுந்த பொருட்களை வாங்குவதில் உங்கள் கவனம் செல்லும். அதே நேரத்தில் மாலை நேர பயணம் மகிழ்ச்சியை வழங்கும். சிம்மராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று சஞ்சலங்கள் அதிகரிக்கும். மற்ற நண்பர்களின் பழக்க வழக்கத்தால் சில ஏமாற்றங்களை கூட ஒரு சிலர் சந்திக்கவும் நேரிடும். குருச்சந்திர யோகம் இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகலாம். வாங்கல் குடுக்கல்களை கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருப்பதுதான் நல்லது.
ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. மாலை நேரத்தில் மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையலாம். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இன்றைக்கு ஒரு புது முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் சனி என்பதாலே சனி பகவானையும் வழிபட்டு மாருதியையும் வழிபட்டு அதன் பிறகு மேற்கொண்டால் நன்மைகள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் நாள். தடைக்கற்கள் அனைத்தும் படிக்கற்களாக மாறப்போகின்றது. ஊர் மாற்ற சிந்தனைகள் நல்ல முடிவுக்கு வரும். உதிரி வருமானங்களும் பெருகும். உள்ளமைகளும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. 12ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். 4-7 அதிபதி கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் 12 சஞ்சரிக்கின்ற பொழுது யோகங்கள் அதிகரிக்கும். தாய்வழி ஆதரவு பெருகும். வாழ்க்கை துணை வெளியே வந்த பிரச்சனைகள் அகலும். துலாம் ராசி நேயர்களே, இல்லம் தேடி இனிய தகவல் வந்து சேரும் நாள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வந்து சேரும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். பூமி யோகமும் உண்டு. வாகன யோகமும் கிடைக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாளாக இந்த நாளை கருதலாம். உடல்நலம் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல விதமாகவே உங்களுக்கு கிடைக்கும். அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் உண்டு. அலைபேசி வழியிலும் அனுகூல தகவல் உண்டு. இடம்பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் விலகும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள மாருதி வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். தனுசு ராசி நேயர்களே, கூட்டு முயற்சியில் லாபம் கிடைக்கும் நாள். கொடுக்கல் வாங்கல்கள் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. குருவின் பரிபூர்ண பார்வை பதிவதால் குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். கூட பிறந்தவர்களாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். 7 சனி நடைபெறுகிறது என்று கவலைப்பட வேண்டாம். விரயத்தில் சனி இருந்தாலும் கூட விரயத்திற்கேற்ற தனலாபம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி மகிழலாம். ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் சூழ்நிலை இன்றைக்கு உண்டு. அருகில் இருப்பவர்களை மாலை நேரத்தில் கொஞ்சம் அனுசரித்துச் செல்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வதோடு இறைவனை பூசித்தும் இறைவன் திருநாமத்தை வாசித்தும் செய்தால்தான் இன்றைக்கு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குழந்தைகளாலும் தொல்லை, கூட இருப்பவர்களாலும் தொல்லை, குடியிருக்க விட்டாலும் தொல்லை என்று ஏற்படும். விரயங்கள் அதிகரிக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது வழியில் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாளாகவே இந்த நாளை கருதலாம். மேலும் ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கலாம். மருத்துவ செலவும் உண்டு. சனி வழிபாடு சந்தோஷம் வழங்கும். கும்பராசி நேயர்களே, கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் நாள். குருவின் பார்வை இருப்பதால் வரன்கள் வாயில் தேடி வரும். விட்டுப்போன வரன்கள் கூட மீண்டும் வந்து சேரலாம். எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடியே முடிவடையும். கட்டிடப் பணிகள் தொடரும். பாதிக்கின்ற பணியை மீதியும் செய்து முடிப்பீர்கள். உதிரி வருமானங்கள் பெருகும். உறவினர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்று இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் ஏற்படலாம். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். தொழில் மாற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதுதான் நல்லது. மீனராசி நேயர்களே, விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய என்ன செய்யலாம் என்று சிந்திப்பீர்கள். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து உத்தரவோடு ஒரு நல்ல சம்பவம் இன்றைக்கு நடைபெறப் போகின்றது. புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள ஆணைமிகப் பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.